வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நம. நேற்று 2/2/3/2026 திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம் மற்றும் சந்திர கிரகணம் பற்றி டிடிடி கொடுத்துள்ள முக்கிய அறிவிப்புகளை பற்றி பார்ப்போம். வாங்க, இன்னைக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள இந்த முக்கியமான அப்டேட்ஸை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சந்திர கிரகணம் சம்பந்தமான முக்கிய அறிவிப்பு என்ன, அதனால தரிசனம் மற்றும் சேவைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அன்னப்பிரசாதத்துக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, யாத்ரீகர்களாகிய நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கடைசியா நேற்றைய தரிசன புள்ளி விவரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் விஷயமா நாம பார்க்க போறது வரவிருக்கிற சந்திர கிரகணம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் கிரகண நேரத்துல கோயில் கதவுகளை மூடுறாங்கன்னு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்குங்க. நம்ம ஆகம சாஸ்திரங்களின்படி கிரகண நேரத்துல வளிமண்டலத்துல சில எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும்னு ஒரு நம்பிக்கை. சுவாமியோட தெய்வீக சக்தியையும் கருவறையோட புனிதத்தையும் இந்த ஆற்றல்கள் பாதிக்காம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கிரகணம் முடிஞ்ச உடனே கோயிலை முழுமையா சுத்தி செஞ்சு புண்ணியாக வச்சன மாதிரி பரிகார பூஜைகள் எல்லாம் செஞ்ச பிறகுதான் மறுபடியும் தர்சனத்துக்காக திறப்பாங்க. இது நம்ம பாரம்பரியத்துல காலங்காலமா வர ஒரு வழக்கம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். வரப்போற மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயில் நேரத்துல பெரிய மாற்றம் இருக்கு. எல்லாரும் இதை கவனமா குறிச்சுக்கோங்க. காலையில சரியா 9 மணிக்கு கோயில் நட சாத்துருவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும், ஆமாங்க, காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் கோயில் மூடியதான் இருக்கும். 7:30 மணிக்கு மேல கோயில் கதவை திறந்து சுத்திகரிப்பு சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. எல்லா பூஜைகளும் முடிஞ்சு பக்தர்கள் தரிசனத்துக்கு இரவு 8:30 மணிக்கு மேலதான் அனுமதிக்கப்படுவாங்க. சோ உங்க பயணத்தை இதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் மூடல் திருமலை ஸ்ரீவாரி கோயிலுக்கு மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, டிடிடி கட்டுப்பாட்டுல இருக்கிற மத்த முக்கியமான கோயில்களுக்கும் இது பொருந்தும். அதாவது திருச்சானூர்ல இருக்கிற ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோயில், சீனிவாசமங்காபுரத்துல இருக்கிற ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், திருப்பதியில இருக்கிற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில்னு தேவஸ்தானத்தோட மத்த எல்லா உள்ளூர் கோயில்களும் இந்த கிரகண நேரத்துல மூடப்பட்டிருக்கும். அடுத்ததா இந்த கிரகண அறிவிப்பால தரிசனம் மற்றும் ஆர்ஜித சேவைகள்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு அறிவிப்பு இது. மார்ச் 3ஆம் தேதிக்கு கொடுத்திருந்த எல்லா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம், அதாவது SSD டோக்கன்களையும் முழுமையா ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாங்க, டோட்டலா கேன்சல். நீங்க அன்னைக்கு SSD டோக்கன் வச்சிருந்தீங்கன்னா அது செல்லாது. இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. அப்ப மார்ச் 3ஆம் தேதி தரிசனம் செய்யவே முடியாதான்னு கேட்டா அப்படி இல்ல. இங்க தெளிவா பார்க்கலாம். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை மாதிரியான எல்லா ஆர்ஜித சேவைகளும் அன்னைக்கு ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி SSD டோக்கன்கள் மற்றும் இரவு 8:30 மணி வரைக்குமான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனமும் கிடையாது. ஆனா இரவு 8:30 மணிக்கு கோயில் திறந்த பிறகு சர்வ தரிசனம், அதாவது இலவச தரிசனத்துல பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. இதுக்கு எந்த டோக்கனும் தேவையில்லை. நேரா வரிசையில வந்து சுவாமியை தரிசனம் செய்யலாம். சரி, அப்போ அடுத்த நாளான மார்ச் 4ஆம் தேதி தரிசனம் செய்ய திட்டமிடுறவங்க கவனத்துக்கு, உங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் மார்ச் 3ஆம் தேதி மதியத்திலிருந்தே திருப்பதியில இருக்கிற கவுண்டர்கள்ல கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து வழக்கம் போல எல்லா சேவைகளும் மீண்டும் தொடங்கும். தரிசனம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா பக்தர்களுக்கு மிக முக்கியமான அன்னப்பிரசாதம் சம்பந்தமான தகவல்களை பார்க்கலாம். கிரகணம் காரணமா மார்ச் 3ஆம் தேதி திருமலையில இருக்கிற தாரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகம், திருப்பதியில இருக்கிற சீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசம் வளாகங்கள், திருச்சானூர்ல இருக்கிற அன்னப்பிரசாத மையம்னு இந்த எல்லா இடங்களும் மூடப்பட்டிருக்கும். அன்னைக்கு இந்த மையங்கள்ல அன்னப்பிரசாதம் வழங்கப்படாது. ஆனா யாத்ரீகர்கள் யாரும் பசியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சிறப்பான மாற்று ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க. இந்த மாற்று ஏற்பாட்டின்படி திருமலையில சில குறிப்பிட்ட இடங்கள்ல பக்தர்களுக்கு இலவசமா உணவு பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்படும். எங்கெங்க கிடைக்கும்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், மத்திய வரவேற்பு அலுவலகம் அதாவது CRO, அப்புறம் ராம்பாகிச்சா விருந்தினர் மாளிகைக்கு அருகிலேயும் கிடைக்கும். ஒரு முக்கியமான குறிப்பு, தனியார் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் வழக்கம் போல செயல்படும். அதனால உணவு கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா தொகுத்து நீங்க உங்க பயணத்தை எளிதா திட்டமிட சில முக்கிய குறிப்புகளை இப்ப பார்ப்போம். முதல்ல மார்ச் 3ஆம் தேதி காலை 9 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோயில் மூடி இருக்கும். தரிசனம் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அன்னைக்கு நீங்க தரிசனம் செய்யணும்னு நினைச்சா இரவு 8:30 மணிக்கு மேல சர்வதர்சன வரிசையில டோக்கன் இல்லாம தரிசனம் செய்யலாம்.
மூணாவது, அன்னப்பிரசாத கூடங்கள் மூடப்பட்டிருக்கும். அதனால தேவஸ்தானம் கொடுக்கிற உணவுப் பொட்டலங்களை குறிப்பிட்ட இடங்கள்ல வாங்கிக்கோங்க. கடைசியா, நீங்க மார்ச் 4ஆம் தேதி தரிசனத்துக்கு திட்டமிட்டிருந்தா மார்ச் 3ஆம் தேதி மதியமே திருப்பதியில டோக்கன்களை வாங்கிடுங்க. இந்த 4 விஷயங்களையும் கவனிச்சா உங்க பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும். சரி, கிரகணம் சம்பந்தமான அறிவிப்புகளை பார்த்தாச்சு. இப்போ நாம வழக்கம் போல நேற்றைய தினம், அதாவது மார்ச் 2, 2026ல தரிசன விவரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சுருக்கமா பார்க்கலாம். நேற்றைய தினம் ஏழுமலையான் அருளால மொத்தம் 75,174 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. பக்தர்கள் மனமுவந்து செலுத்திய உண்டியல் காணிக்கு மட்டும் ரூபாய் 4.29 கோடியை எட்டிருக்கு. கோவிந்தா கோவிந்தா. காத்திருப்பு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரூம் 300 சிறப்பு நுழைவு தரிசனத்துக்கு சுமார் 4 மணி நேரம் ஆகிருக்கு. சர்வதர்சன வரிசைகள் மறுநாள் கிரகண ஏற்பாடுகளுக்காக நிர்வகிக்கப்பட்டதால அதுல சில மாற்றங்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இது போன்ற என்ன புதிய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்ட்ல தெரிவிக்கவும்.